அன்புள்ளங்களுக்கு வணக்கம். என்ன அண்ணன் மேலேருந்து ஒரே கோவை ஹுண்டாய் அப்படின்னு காமிச்சு எங்கேயோ ஒரு ஷோரூமுக்கு வந்துருக்கிறார். எதுக்கு? ஆமாங்க, ஷோரூமில் வந்து ஒரு புது வண்டி லான்ச் ஆகுதுங்களாம்மா. ஏதோ ஒரு வண்டி லான்ச்சு, ஒரு 2 வண்டி பேஸ் லிஃப்ட்டு, அந்த மூஞ்சியெல்லாம் மாற்றிருப்பாங்களாட்டு இருக்குதுங்க. என்ன வண்டி, ஏது வண்டி, எப்படி இருந்தாலும் உண்டாயின்னு பார்த்தாச்சு. இந்நேரம் நம்ம டிஎம்எஃப் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகே அண்ணன் இந்த வண்டி தான் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் நேரம் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. சரி, அதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி, அதுக்காக நம்ம வந்திருக்கோம். நான், ரித்திக்கு, நம்ம நண்பர் 3 பேர் வந்திருக்கிறேங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லான்ச் ஆக போகுதுங்க. அது என்ன டீட்டெயில்ஸு என்ன ஏதுங்கிறது அப்படியே நம்ம உள்ளே போய் அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹுண்டாயில் வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ரிவ்யூ கேட்டிருக்கீங்க, கூடி சீக்கிரம் வந்துடும். ஃபேஸ் லிஃப்ட் ரிவ்யூ ஒன்று கேட்டிருக்கீங்க. அது போக ஒரு சின்ன ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு. அந்த விஷயங்கள் அது சம்மந்தமாக அந்த வண்டி வந்து நம்ம கூடி சீக்கிரம் வந்து பண்ணலாங்க. இப்போ நம்ம உள்ளே போகலாங்களா? வாங்க, லான்ச்சுக்கு போய் வேறு பலூன்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க. வாங்க அப்படியே பார்க்கலாம். பலூன் கட்டி வச்சுருக்குறாங்க, அப்படியே உள்ளே பார்க்கலாம். ஆஹா, லைட் அண்ட் நியாஸ் அப்படியே. சரிங்க, அப்படியே எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த லான்ச் ஸ்டார்ட் ஆனோன்னு உங்களுக்கு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேனுங்க. ஓகேங்க. அது ஒரு சில வண்டி வந்து ஓட்டி பார்க்கணுன்னு ஆசையே இருக்குங்க. அந்த மாதிரி வந்து நான் சின்ன ஆசைகள், பெரிய ஆசைகள்லாம் வச்சுருக்கேன். அதில் இந்த வண்டி ஒன்று. என்ன தெரியுங்களா? பெட்ரோலில் டிசிடி டியூவல் கிளச் டாப் மாடல் இருக்கிறதுலையே இந்த வண்டியை ஒரு நாள் எடுத்து தெரிய கொடுணுங்க. சும்மா நல்லா பவர்ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்கு டாப் எண்ட் வெர்ஷனு எப்படி இருக்குது பாருங்க. வண்டி உள்ளே பார்க்குறக்கு என்ன ப்ரீமியம் பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. அழகு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறக்கு. கண்டிப்பாக கூடி சீக்கிரம் ரிவ்யூ போட்டுடலாங்க டிஎம்எஃப். நீங்கள் வேணால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் ரிவ்யூவில் இல்லைங்க, இந்த வண்டி வந்து சும்மா தெறிக்க விடணும் அப்படி வண்டி. உன்னுடைய ஃபேவரட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக். என்லைன் அங்கே நிற்கிது, கிரே கலர், செமையாக இருக்குது. அதுவும் இன்னும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகலை, அதனால் வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிரும். இங்கே தான் வச்சுருக்குறாங்க. இது என்னது? இங்கே வராருன்னு. ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா ஷாருக் கான் கூட? ஆமாம், நம்ம நேரில் டெல்லியில் பார்த்தோம் ஆட்டோ எக்ஸ்போவில். அப்போ ஃபோட்டோ வீடியோ ஒன்றும் எடுக்கல. இப்போ இப்படி நேரில் பார்த்து தோல் மேலே கை போட்டு ஃபோட்டோ எடுத்துட்டேன். இவர் எதுக்கு விளம்பரத்துக்கு வந்திருக்கார்? உண்டு அல்காசருக்கு வந்திருக்கார். லைவ் த கிராண்ட் லைஃப். போஸ் சிஸ்டம் ஃபுல்லாகவே 360 கேமரா, பேனோரமிக் சன்ரூஃபு. இங்கே நிற்கிது பேர் ஆட்டோமேட்டிக், டீசல் ஆட்டோமேட்டிக், நல்லா இருக்குது. சரி, இன்னும் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலிங்க. இப்போ தான் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டுருக்குறாங்களாம்மா. சரி, வரட்டுக்கு வந்து ப்ரோக்ராம் ஆரம்பித்தோன்னே நான் உங்களுக்கு சித்தே கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன். Mr. Tirupur Mohan, social media influencer. Thank you very much. Thank you very much. Next. வந்து ஃபஸ்ட்டு நம்ம எந்த வண்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா, எப்போவுமே நம்மளுக்கு ஒரு சிட்டுக்குருவி குட்டி வண்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க, இதான் ஃபேஸ் லிஃப்ட் ஆகி வந்திருக்குது புது கிராண்ட் ஐட்டன் நியாஸ். என்னென்னா, நம்ம ஒரு வீடியோவில் முதலே சொல்லியிருப்போம், இது வந்து ஒரு குடும்ப கார் அப்படின்னு. பேசிக்கில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ட்ரி லெவலில் காரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து 568 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 568ங்க. டாப் மாடல் வந்து உங்களுக்கு 7.25 8 ரூபாய்க்குள்ளே வருதுங்க. இது வந்து நான் எக்ஷோரூம் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வாங்க, இது நம்ம கூடி சீக்கிரம் ரிவ்யூ பண்ணிடலாங்க. இந்த குண்டை லோகோவெல்லாம் மாறி இருக்குது, டிஆர்எல் மாறி இருக்குது.
அதனால் வந்து ரைட் இந்த வண்டி முடிச்சுட்டு இது நம்ம தனியாக ஒரு ரிவ்யூ போட்டுடலாம். கூடி சீக்கிரம் நம்ம டிஎம்எஃப் கேட்டிருக்காங்க. அடுத்தது அப்படியே மேலே ஒரு 60,000 ரூபா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. வாங்க, அதை விட ஒரு 1 அடி 2 அடி ஜாஸ்தி டிக்கு வந்துடும் நம்மளுக்கு. ஆறா வந்து உங்களுக்கு 6,26,25 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு. டாப் மாடல் வந்து 8 சில்லரை. நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு எக்ஸ் ஷோரூம். இது பாருங்கள் ஃபேஸ் லிஃப்ட் ஆகி வந்திருக்குது. ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அழகாக இருக்குல்ல. என்னென்னா இது டபுள் ஸ்டெப் வருது. இங்கே ஒரு பிளாக்கு, இங்கே வண்டி கலரு திருப்பி பிளாக்கு. டிஆர்எல்ஸு, அந்த டிஆர்எல்ஸ் வந்து என்னமோ சொல்லுவாங்கள்ல, பூமரங்க வீசுறதா. பூமரங்க வீசினா திரும்பி வரும்ல, பூமர். சரி, இது வந்து நம்ம கூடி சீக்கிரம் ஆர்ஆர் ரிவ்யூவும் போட்டுடலாங்க. இதுக்குள்ளே உட்காந்து எப்படி இருக்குது ஏறி பார்க்கலான்னு பார்த்தேன். டயர் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. 255, 45, 20 டயர் சைஸ். எது கிட்டத்தட்ட ஃபார்ச்சூனர் 18 தான். இங்கே பார்த்தியா இழுக்கிற டைப்பு. கையை இழுக்கலாமா, உட்காந்து பார்க்கலாமா? ஆமாம், நம்ம இன்னைக்கு உட்காந்து பார்க்கல டெல்லியில். இங்கே வேறு உள்ளுக்குள்ளே ஆம்பியன் லைட்டிங். அப்பா, ஏய் என்னப்பா இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அப்பா, ஸ்டேரிங் பார்த்தியா? ஓ, இது என்னது? இதுதான் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்பா? இல்லைம்மா, இது ஏதோ மோடு மாற்றுறதுன்னு நினைக்கிறேன். சரி, அது வண்டி வரட்டும். இது இல்லை, இந்த வண்டியை பார்த்தாலும் இவ்வளோ ஆசையாக இருக்குது. இதில் துணி இங்கே வரும். இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது லெதரு. டேஷ்போர்டு பூரா லெதரு. இங்கே ஒரு மீட்ரு. இங்கே வருது பழைய அம்பாஸ்டர் காலத்தில். பழைய அம்பாஸ்டர்லாம் ஹேண்ட் கியர் இங்கே தான் வருதுங்க. அப்படியே நம்ம பக்கத்தில் தள்ளிக்கு வந்து அந்த பக்கம் இறங்கிக்கலாம். அதே மாதிரி இதுவும் இங்கே வரும். இங்கே 2 கப் ஹோல்டரு. ப்ரோ, வேற மாதிரி. என்ன சன்ரூஃபா? 3 ரூபா. 3 ரூஃப் மட்டும்தான். சீட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இது என்னது? இங்கே ஒரு க்ளோ பாக்ஸ் எப்படி வருது? இப்படி நீளமாக வருது. எல்லா வண்டியிலும் கீழே இறங்கு நீளமாக வருது. குழு க்ளோ பாக்ஸாக இருக்கலாம். குழு சீட்டெல்லாம் இருக்குது. இதை என்னென்ன இருக்குதுன்னு தெரியல. நம்ம ஒரு நாள் வேணால் வண்டி கிடச்சிதுன்னா வேணால் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஓட்டி காமிக்கிறேங்க. எல்லாம் போஸ் சிஸ்டமெல்லாம் வருது. செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு பொரோக் சீட்டு மோட்டரைஸ்டு. அங்கே பார்த்தியா பட்டன் அமுத்துறாங்க ஒரு. அது அப்படியே முன்னாடி பின்னாடி போகிறதுக்கு பேக் சீட்டு மோட்டரைஸ்டு. பேக் சீட்டில் கொண்டு பார்க்கலாமா? செம்ம சூப்பர். தங்கம் வாமா, பேக் சீட்டு கொண்டு பார்க்கலாம். இங்கே வரு. அப்பா, ஓ எலக்ட்ரிக். அது மேலே வருது எலக்ட்ரிக்கா? இல்லை, கையில் தூக்குறது. இதெல்லாம் எலக்ட்ரிக்கு. இது முன்னாடி பின்னாடி போகிறது மட்டும் எலக்ட்ரிக்கு. இங்கே வரு, இந்த தெரியுதா எலக்ட்ரிக்கு. இது சும்மா நார்மல் தான். ஓ, மேலே கீழே வர்றது மட்டும் நார்மல். முன்னாடி ஃப்ரண்ட் பேக் மட்டும் எலக்ட்ரிக்கு. என்னமா இது ஃப்ளைட்டாக இருக்குது. ரிக்ளைனிங் பண்ணிக்கலாம். இதான் இந்த போஸ் ஸ்பீக்கர் சுற்றி செகபிலிட்டி இருக்குது பார்த்தியா? வென்டிலேட்டர் சீட்ஸ். இதுமா? அட ஆமாம், புறவுக்கு சீட்டுமே எல்லா சீட்டும் வென்டிலேட்டடு. குழு சீட். கொதியா? பரவாயில்ல, மிகப்பெரிய வேலை தங்கம். ஆல் குழு சீட்ஸ். பரவாயில்ல. இது எப்படி டிஎம்எஃப் மறக்காமல் ரிவ்யூ வேணால் சொல்லுங்கள், போட்டுருவோம். இதெல்லாம் பட்டன் நினைக்கிறேன். பட்டன் அமுத்தினா கீழே வைக்குமா? ஆமாம். தம்பி க்ளோஸ் ஆகிக்கோ. அப்பா, சூப்பராக இருக்குதுல்ல இந்த லைட்ஸ் எல்லாம் பார்க்குறக்கு. மேட்ரிக்ஸ் லைட்ஸ். இங்கே ஒரு கீழே இல்லை செகப்லைட்டு. பார்த்து கால் வலிக்கி விட்டுருச்சு. இதில் வந்து இது இருக்குது இல்லை தங்கம்? கண்டிப்பாம்மா. இதில் வந்து லைட் இருக்கு.
இது வந்து கோடு கூட லைட் எரியும். இது இப்படி ப்ளைனாக இருக்குதெல்லாம். அங்கே கீ ஆன் பண்ணாங்கன்னா இந்த சைடில் லைனாக தெரியுதா, அதே மாதிரி இங்கே வந்து லைனாக லைட் எரியும். முன்னாடி சென்சார், முன்னாடி கேமரா எல்லாம் வந்துருமாட்டிருக்குது. அப்புறம் இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த 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 பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதெல்லாம் சாவி ஆன் பண்ணாங்கன்னா ஆகும். நம்ம டெல்லியில் அன்றைக்கி கிட்ட உடலியில் நம்ம போன போது டெல்லியில், அப்புறம் நான் பார்த்துருந்தேன், வேற ஒரு இதில் போட்டிருந்தாங்க அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகுறது, லைட் எரிகிறது. வண்டி பார்த்தா பிரம்மாண்டமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட கரெக்டாவோட பெருசு, உண்டாய் கரெக்டாவோட பெருசு. வீல் சைஸ் 20. ஒரு நாள் கண்டிப்பாக ஓட்டி பார்க்கணும்மா எப்படி இருக்குதுன்னு. ஆசைக்காவது ஓட்டி பார்த்துக்கலாம். 1/2 கோடி இல்லை அப்புறம் ஆன் ரோடு 49 லட்சம். ஓட்டி பார்த்துக்கலாம் ஒரு நாள். ஏம்மா கேக் சாப்பிட்டியா? கேக் சாப்பிட்லையா? அப்புறம் சம்சா சாப்பிட்டா? சம்சா கேக் வேணுமா? இது கேக் கொடுத்தாங்க, சம்சா. அப்புறம் என்ன? டீ இன்னும் குடிக்கலீங்க. ஸ்வீட்டா? எனக்கு அதெல்லாம் கொடுக்கல, பொக்குன்னு போச்சு எனக்கு. சரி இரு, நான் உனக்கு கேக் எடுத்துறேன். சரி இருங்க சித்தே, நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன்னு. அது வேறு கரெக்டாக வாயில் நுழைய மாட்டேங்குதுங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எஃபர்ட் போட்டு நல்ல வீடியோஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ வந்து நம்ம திருப்பூர்லேருந்து வந்திருந்தேங்க. இப்போ வந்து இந்த வண்டி 3 வண்டி லான்ச். ஆக்சுவலாக வந்து i10 நியாஸ்னு 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் லிஃப்ட்டுங்க. இப்போ லான்ச்சில் வந்து புது வண்டி வந்து ஐயோனிக் 5. ஆக்சுவலாக நான் டெல்லி ஆட்டோ எக்ஸ்போல இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துட்டுனுங்க. அப்புறம் இருந்தாலும் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க கோவை ஹுண்டாய் வந்து. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இந்த கிராண்ட் i10 நியாஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் மாடல், ஒரு என்ட்ரி லெவல். இன்றைக்கி வந்து குடும்பத்துக்கு ஒரு ஏற்ற கார் அப்படின்னா வந்து இன்றைக்கி ஒரு என்ட்ரி லெவலில் காரில் ஒன்று இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வகிச்சிட்டு இருக்குதுங்க. அது யூஸ்டு காராகட்டும், இந்த புது காராகட்டும். இப்போ 5,60,000 ரூபா ஃபஸ்ட்டு மாடலுங்க. ஆண்டோட ஆரஞ்சு கலர் வரும். உண்மையாலுமே ஒரு ஒர்த்தான கார் ஃபேமிலிக்கு வந்துங்க. அதுக்கப்புறம் அதுலேயே வந்து உங்களுக்கு டிக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 6,7 லட்சம் ரூபாய்க்கு பேசிக் மேலே டிக்கோடையே எடுத்துக்கலாம். நம்ம சேம் அதே இல்லை ஃப்ரண்ட்டு கிட்டு பார்க்குறக்கு அதே மாதிரி இருக்கும். உண்மையிலுமே 6 வந்து ஒரு அருமையான வண்டி. இந்த ரெண்டுமே அது வந்து உங்களுக்கு என்ட்ரி லெவல் செடான், இது உங்களுக்கு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக். அருமையான வண்டி. அதுக்கப்புறம் ஐயோனிக் 5 சொல்லவா வேணுங்க, பிரம்மாண்டத்தின் உச்சம் வேறு லெவலாக இருக்குது. உள்ளுக்குள்ள ஆப்ஷன் எல்லாம் பார்த்தோம்னா சொல்லவே முடியல, அப்படி இருக்குது. உள்ளுக்குள்ள ஃப்ளைட்டாட்டு இருக்குது, கப்பலாட்டு இருக்குது. பின்னாடிக்கு வந்தோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குதுங்க, அட்டகாசமாக இருக்குதுங்க. இன்னும் மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் செய்தியாளர் சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒரு ஃபீல். தேங்க்யூ. நல்லா பண்ணுறீங்கண்ணா. தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட்ண்ணா. செல்லு யாருமே கொடுக்கல போட்டோ எடுக்கிறதுக்கு. எப்படியோ அனைத்து ஃபங்க்ஷன் நீட்டாக இனிதே நிறைவேற்றுறது. எல்லாமே சாப்பிட்டியாம்மா? பாமா அப்படியே போகலாமா? எத்தனை ஹுண்டாய் வண்டி நிற்கிதுன்னு வேறு பூரா. அடே எங்கள் அப்பா, இந்த ஹுண்டாய் இதுதான் பேசிக் மாடலாட்டு இருக்குது. எஸ்எக்ஸா? ஓகே. நியூ ஹுண்டாய் i10 கூடி சீக்கிரம் ரிவ்யூ போட்டுறேங்க. ஃபுல் டீட்டெயிலாக நம்ம ரிவ்யூ பார்த்தலாம், டீட்டெயில்ஸ் எல்லாமே. அதில் வந்து உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயில் ப்ரைஸ் லிஸ்ட் இதெல்லாம் போட்டுறேன். அதுக்கப்புறம் ஹுண்டாய் கிரெட்டாவில் மிக முக்கியமான மாற்றம் ஒன்று இருக்குது. அதையும் வந்து கூடி சீக்கிரம் சஸ்பென்ஸாக வச்சு டமால்னு ஒன்று நம்ம போட்டுருவோம். சரி, இப்போ நம்ம வந்து கிளம்புறோம். நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு உனக்கு எல்லாமே கிடச்சிதா? அந்த பையன் வேறு பொக்குன்னு போயிட்டானுங்க. எல்லாம் கேக் தீர்ந்து போச்சுங்க அதுக்குள்ளே. ஆனால் எனக்கு கிடச்சிது, நான் சாப்பிட்டேன். ஆனால் உனக்கு சம்சா கிடச்சிது, எனக்கு கிடைக்கலம்மா. எனக்கு டீ மட்டும் தான் கிடச்சிது. ஆமாம், நம்ம டிஎம்எஃப் கேட்பாங்க, டான் என்ன டான் புது கார் லான்ச்சுக்கு போனீங்களா? சாப்பிட போயிடல. ரெண்டுமே வேணுங்க, நமக்கு சோறு தானே முக்கியங்க. ஏகப்பட்ட டிஎம்எஃப்ங்க பார்த்தீங்களா? உண்மையாலுமே நிறைய டிஎம்எஃப் இருக்காங்க ஹுண்டாய் ஷோரூமில். தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும், எல்லா டிஎம்எஃப்க்கும் நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. திருப்பூர் கிளம்பியாச்சு. நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.